காரமே இல்லை இன்னைக்கு. நாக்கு நல்லா தேய்க்கல காரம் தெரிய மாட்டேங்குது. சரி இந்த சின்ன இது இருங்க அப்படிங்கவா இருங்கவா இது இந்த வாரம் அது இந்த புளிங்கப்பா வடையை எடுத்து என்ன சொல்ல கேளேன் இப்படி இருக்கும். வெட்டி கொடுத்தா இன்னைக்கு தான் சூப்பராக இருக்கு. ஹலோ எந்திரி எந்திரி, நீ வாய பழக்காத எந்தி. வாப்புக்கு எல்லாம் கிட்ட கிட்ட எடுத்து வை. நீ ஏன் அங்கே திரும்பி உட்காந்துருக்க? எங்கே திரும்பி உட்காந்தா திரும்ப அடுத்த நல்லம்மா சரி. வடையும் வடகமா? வடையும் ஊறுகாவும். வடை இருக்குல்ல, காரம் காரம் கேள்வி காரம் இருக்காப்பா? அது காரம் இல்லடா. எனக்கு காரம் தெரியுது. உங்க காரம் இருக்குது. காரமே இல்லை இன்னைக்கு. நாக்கு நல்லா தேய்க்கல காரம் தெரிய மாட்டேங்குது. சரி பாப்பவே அந்த வத்தல அந்த வடையோட தட்டி வை பிசிறு. வத்தல வடையோட தட்டி வை. அவ்வளோதான், தண்ணி வச்சிடும். ஊறுகாய் காரத்துக்கு காரமா? ஊறுகாய் காரம் இல்லையா? ஊறுகாய் காரம் இல்லை. திறந்தா பப்பு வந்துடுவா. நோம்பு முடிச்சு மேனியதான் சளி நிற்கி உள்ளே இறங்க மட்டும் வெளியே வரும். தண்ணி குடிக்கும்போது விரல சுப்பிட்டு குடிக்கணும். நீ இப்படி இருக்கியா, சோறு பருப்பு எல்லாமே இருக்காது, திருவண்ணம். இந்த சின்ன இது இருங்க அப்படிங்கவா இருங்கவா இது இந்த வாரம் வேற அது இந்த புளிங்கப்பா. கெட்டு போயிடக்கூடாது. சென்றால் நினைக்கும். தட்டு வைக்க பட்சத்தில் ஆப்போசிஷன் கிண்ணி கொண்டு போனால் சீனி கொடுத்து தயிர் பண்ணி தயிர் இருக்குது. தயிர் வைக்க சீனி இருக்குல்ல, கிண்ணி வேணுங்களா? ஒன்றுனா சரிங்க. இத்தனை இருந்தா
சாப்பிட்டு வைக்கணும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணுமா அதான் சாயங்காலம் கிறக்காது காலையில் கிறக்குதோ சாயங்காலம் கிறக்குது வடை நல்லா இருக்கா இப்படி வடையை எடுத்து என்ன சொல்லுங்க கேளேன் எடுத்து ஊறுகாயில் தொட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கும் வச்சிருவானுமா நெளியாமல் இப்படி நெளியாமல் சாப்பிடு ஏன் நெஞ்சிட்டே சாப்பிட்ற நெளியவே ம் நெளியவே இல்லை இப்படி இப்படி நெளிஞ்சா இருக்கும் இல்லை இல்லாமா எந்த உதவின இங்கே திங்கமாக தான் இருக்கும் சுற்றியும் பார்க்கும் கண்ணு ஆமாம் ம் சோதமட்டு வழியில் அதுதான் இருக்கட்டும் சோதமட்டு வழி ம் அவ்வளோதான் எல்லாத்தையும் வலிச்சு இன்னொரு வெள்ளச்சோறு கொடுக்கணும் நேற்று ரவணசுந்தரம் ரயில்வே கேட்டில் ஒரு ஆக்சிடென்ட் தான் ரயில்வே ட்ராக் மேலே ம் தலை எங்கேயோ கிடக்கு எப்போ முண்டம் தனியாக கிடக்கு ஒரு கை தனியாக கிடக்கு ஒரு கால் தனியாக கிடக்கு என்ன மாதிரி சொல்லுங்க காலையில் 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகுதுல நம்ம ஈரோடு ட்ரெயின் ம் அதில் லேட் ஆச்சுன்னா ஒரு வந்துட்டான் ம் லேட் ஆச்சு அப்போ ஒரு வந்துட்டானோ ஆஹா பாலத்து மேலே நடந்துருக்கு ஆற்று பாலம் இருக்குல்ல அங்கேயா பாலத்துக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்கான் ம் நான் அதான் கேட்டேன் ரவணசுந்தரத்தில் வந்து வண்டி நிப்பாட்டிருப்பான் அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கான்னா ஈரோடு வண்டினாங்க ம் அப்போ கடையில் நின்று வந்தேனே அங்கேருந்து ஸ்பீட் எடுத்திருக்கான் எக்ஸ்பைரியே நடந்தால் தான் எதுக்குன்னு போடுறோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒழிஞ்ச முடியாது ம் இல்லை என்ன சொல்கிறேன் ம் ஆள் போதா ரோட்டில் அடிச்சு ஆரம்பிச்சே போவான் இப்போ தான் ஒழுங்காக நிப்பாட்டுவாங்க ம் நீ நிப்பாட்டி கஷ்டப்பட்டு நிப்பாட்டி போய் கொடுப்பாரு ஆளுக்கு இடிச்சு நிறுத்தின்னு ம் அவன் டக்கு வரைக்கும் முடிய முடியுது ஆமாம் இடிச்சு ஏற்றி நிப்பாட்டான் ஏற்றி நிப்பாட்டி தவறு தூக்கி போட்டு அது யார் என்ன ஏதுன்னு அடையாளமே தெரியலையா நாளைக்கு வீட்டு ஆள் போகிறோம் தெரியும் முடியும் புதுசாக கடை அப்படி எப்படி வேணாம் ம் போதையில் போய் போனேன் ஏன்பா சாப்பிட்டு ஒரு வதனை இருக்கு நாளைக்கு ஏதாச்சும் தரேன் நம்ம கறி வச்சு ஏதாச்சும் தரேன் இப்படிக்கு அவன் அடிபட்டது காலையில் 5:30 மணி வண்டிக்கு ம் அப்புறம் எப்படி போதையில் இருப்பான் ஏதோ புத்தி இது சரியில்லாமல் இருக்கணும் இல்லைன்னா வேனே வந்து போய் விழுந்துருக்கணும் போதையில் இருக்கணும் நைட்டு தான் போதையில் இருப்பான் ஆனால் நைட்டு தெளிவாக 5 போச்சு படிச்சுட்டே இருக்குன்னு பொண்ணுங்களா ட்ரெயினில் முட்டியாவப்பா ம் ட்ரெயினில் போய் முட்டுற ட்ரெயின் வந்து இவங்க முட்டிட்டு ரொம்ப முளைக்கல ரொம்ப முளைச்சிருந்தா முட்டு ஆமாம் வலி வலி எல்லாத்தையும் வலி நான் விட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் வலி இந்த எச்சம் விட்டு விட்டு எல்லாத்தையும் வலி தயிர் ஊற்றி சாப்பிட்டே கொஞ்சம் நின்று வாரேன் பாப்பா சாப்பிட்டு முடிச்சு தட்டை பிடிக்க பற்றியா நான் தப்பு முடிச்சோன்னு வச்சு எச்சி தான் எச்சி போயிட்டு இருக்குல்ல ஒரு பருக்கு இல்லாமல் வெளிச்சு சாப்பிடணும் என்ன நாங்கள் பேசலாம் மாட்டோம்ப்பா இல்லைம்மா பச்சை சின்ன கிணி எடுத்துருக்கியா உருண்டை விஷயம் தெரியல தட்டில் எச்சி இருக்கணும் வந்துச்சு அந்த எச்சி அது போயிட்டு மறுபடியும் பருக்கு இல்லாமல் சாப்பிடணும் போட்டு கை முடி சொல்லிட்டோம்மா ஒரு கிண்ணி கிடைக்கா பாருன்னா மிச்சம் வித்தியாசமாக இருக்கு வந்துச்சு
அந்த மிக்சி தான் இருந்துச்சு ஒரு காய்ச்சி தந்துச்சுடா பெருசுல அது சின்னது தெரியும் சீனி கொஞ்சம் இப்படி இருக்கும் சக்கல் என்னங்க தயிர் சாப்பிடலையா தயாரிக்கணும் ஒரு லட்சம் சொல்லலாம் சோறு சாப்பிடலையா அது ஏன் ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கியா எவ்வளோ ஃபுல்லாகிடுச்சுங்க அது திரும்ப நீங்கள் சாப்பிடுங்க சென்றால் தான் நினைக்குது உப்பு எடுக்க பார்த்தேன் என்ன ஒரு சுத்தம் கட்டு பண்ணி சாயம் நிற்க முடியாது சாயம் கெட்டு கட்டு பேருண்டா வெட்டியாச்சு இப்போ அவருக்கு நான் தான் வெட்டணும் அது வரைக்கும் கெட்டு பேர் விடலாம் தயிர் பத்தாது எப்பல உடச்சி வைங்க அந்த போய் கொடுத்துக்கலாம் கத்திரிடு பப்பு காண்டி கதவு தப்பாங்க நான் சொல்லிட்டு எனக்கு என்னமோ காரம் தெரியுதுமா பருப்புல காரணம் இல்லை எதுனால ஐயோ தயிரில் போட்டால் நல்லா இருக்குமா ஒரு முக்கியம் வர கொஞ்சம் வர மாதம் செஞ்சுக்கணும்னா வெட்டி போட்டு சாப்பிடுவோம் அதுக்கு விதை இல்லாமல் சாப்பிடணும் விதை இல்லாமல் வெட்டி போட்டால் நல்லா இருக்கும் போல தெரியும் நல்லா இருக்கு தமிழ் படி சரி இந்த தயிர் கொஞ்சம் சாப்பிடு நிறைய போட்டேன் தண்ணி தான் இருந்தா குடிக்கிறேன் தண்ணி தான் எடுக்க வேண்டா சரி இந்த பெத்தாள் கொடுங்கள இந்த கொடுங்க 2 ஸ்பூன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுக்காரங்க எடுக்கணே அப்படி இப்போ தண்ணி முடியாது கொண்டு கூடாது ஒன்று சாப்பிடுமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நோன்பு 10 டேட்டு 11/3/2025 அண்ட் இன்னைக்கு சகர் சாப்பாடு என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? டக்கு டக்குன்னு ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் பருப்பு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சைட் டிஷ் வந்து எப்பவும் போல் அப்பளம் வடகம் ஊறுகாய். அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா தர்பூசணி ப்ளஸ் வந்து தயிர், ஸ்வீட் கட்.
நேற்றே வந்து கொஞ்சம் முட்டை குழம்புல கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அப்போ தான் சொன்னேன் தயிர் வாங்கி வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தயிர் சாப்பிட போகிறோம். ஓகே, இன்றைக்கி தான் சூப்பராக இருக்குது ஸ்வீட் கார்டு. ஏன்னா புளிப்பு கம்மியான தயிர், சுகர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வேறு போட்டிருக்கேன். அதனால் செம்ம டாப்பாக இருக்குது. இதை சாப்பிடும்போது பேசவே தோண மாட்டேங்குது. முதல்ல இதை சாப்பிட்டு முடிச்சோன்னு போல தோணுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஜலி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இந்த இடத்துல. வெளியும் வர மாட்டேங்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது. இந்த இடத்துல நிற்கிதா, அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நோன்பு பெருநாள் முடிச்சு, ரம்ஜான் முடிச்சு, குப்பைமேனி இருக்குல்ல, அதை வந்து எனக்கு அரைச்சி கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒய்ஃப்கிட்ட. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம், இல்லைன்னா வந்து மாதத்துக்கு 2 டைமாவது அதை அரைச்சி கொடுத்துருவாங்க. அது வந்து நல்ல ஜலியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த குப்பைமணி இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு சாப்பாடு திருப்தியாக. ஓகேவா? இன்றைக்கி மெயினாக வந்து இந்த தர்பூசணியை பற்றி சொல்லி ஆகணும். தர்பூசணி ஆக்சுவலாக வந்து நேற்று நோன்பு திறக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. ஒரு காய் வந்து 7 கிலோ இருந்துச்சு. அதை வந்து வெட்டி மீதி பாதியை வந்து வச்சுருந்தாங்களா, அதனால் இப்போவே சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது வெட்டாமல் இருந்தால் ஈவினிங், அதாவது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா 2 பார்ட்டாக வாங்கிக்கணும். ஒரு 7 கிலோ காயை வந்து இப்போ சின்ன சின்ன காயாக வந்து வாங்கிக்கலாம். அந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வாங்கினீங்கன்னா சின்ன சின்னதாக வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா தான் முழுசாக இருந்தால் தான் கெட்டு போகாது. வெட்டினது கெட்டு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நான் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ சாப்பிட்டாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் கார்டு சூப்பர். இன்றைக்கி வந்து சகர் சாப்பாடு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தர்பூசணி சாப்பிட்டா ஒரு ஏப்பம் வருதுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகர் நேரத்தில் சாப்பிட்டேன், என்ன பண்ண போதோ தெரியல. உங்களுக்கு பிடிக்குமா அந்த ஸ்மெல்லு? அதாவது இந்த ஏப்பம் வரும்போது அந்த தர்பூசணியோட அந்த ஒரு இது வரும். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது எனக்கு பிடிக்கும். சில்லியாக இருக்குல்ல. உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் சரி மறுபடியும் பேசுகிறேன். கைஸ், லுகர் தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, அந்த காலையில் எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணி விடலாம், இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி வந்து தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் எப்படி எடிட் பண்ணுறது? பப்பு எந்திரி. ஹலோ ஹலோ, எந்திரி. நீ வாய பழக்காத, எந்தி. ஹலோ பப்பு, ஏம்மா எந்தி போ. வழி விடு, நான் எடிட் பண்ண இப்போ உட்காந்து. எந்தி, எங்கே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியாச்சு. எந்தி. இன்னும் மறுபடியும் படுக்கல. ஒன்றா என்னச்சுன்னா தூக்கிக்கொண்டு போ, படுத்துக்க போ. இங்கே பாரு. ஏய், டாட்டா சொல்லு. அவ்வளோதான், படுத்துடணும். ரைட்டு.